வந்து பார்த்து பேசிருக்கேன் சார். தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, எவ்வளவு நேரம் அங்கு விஜய் இருந்தார்? அது தொடர்பான விவரம். விக்னேஷ், அதாவது தாவேகா தலைவர் விஜய் சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் உயிரிழந்த அஜித் அவருடைய வீட்டிற்கு வருகிறார் என்ற தகவல் முழுமையாக பொதுமக்களுக்கு தெரியாத வண்ணம் பார்த்துக் கொள்ளப்பட்டது. மிகவும் எளிமையாக எந்த விதமான ஆரவாரம் கட்சிக்காரர் யாருமே இல்லாமல் சாதாரண ஒரு காரில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வீட்டிற்கு உள்ளே வந்தார். ஒரு 10 நிமிடங்களுக்கு உள்ளே வந்து அஜித்குமாருடைய சகோதரர் நவீனிடமும் அவருடைய தாயார் மாலதியிடமும் விஜய் தன்னுடைய ஆறுதலை தெரிவித்தார். மேலும் அங்கே இருக்கக்கூடிய அஜித்குமாருடைய அந்த புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். அவர்களுடைய கஷ்டத்தில் பங்கேற்றுக் கொண்டு அவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் துணை இருப்போம், உங்களுக்கு உண்டான நீதி நிச்சயமாக கிடைக்கும் வரை நாங்கள் உங்களுக்கு உண்டான தொடர் ஆதரவை நாங்கள் வழங்குவோம். இனி வரும் காலங்களில் இது போன்ற காவல் சித்திரவதை கொலைகள் நடக்காத வண்ணம் அரசு உரிய நடவடிக்கை கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயத்துல அவர் சம்பந்தப்பட்ட அஜித்குமாருடைய தாயாரிடமும் அவருடைய சகோதரிடமும் விஜய் ஆதரவு தெரிவித்து பேசினார். விஜய் வந்திருக்கிறார் என்கிற தகவல் காட்டு தீ போல் உடனடியாக இந்த மலப்புறம் இந்த பகுதியில் பரவ தொடங்கிய உடனே முதல் அந்த விஜய் வந்திருக்கிறாரா என்கிறதை நம்ப முடியாமல் இருந்த மக்கள் விஜய் தான் என்பதை புரிந்து கொண்ட பிறகு வீட்டு வாசலில் சற்று ஒரு கூட்டம் பெரிய அளவுக்கு கூடியது. 5 நிமிடங்களுக்குள் விஜய் உடனடியாக அவசரமாக வெளியே மக்களுடைய கூட்டம் அதிகரிக்க என்ற விஷயத்தை உணர்ந்து கொண்டு 5 நிமிடத்துக்குள் அவருடைய ஆதரவை தெரிவித்துவிட்டு அந்த அஜித்குமார் வீட்டிலிருந்து அவர் தற்போது வெளியே காரில் ஏறி தற்போது புறப்பட்டு சென்றிருக்கிறார். தற்போது காலையிலிருந்து திருமாவளவன் ஆகட்டும், அதே போல் கிருஷ்ணசாமி வரிசையாக அஜித்குமாருடைய வீட்டிற்கு தலைவர்கள் அவருடைய ஆறுதலையும் அவருடைய இரங்கலையும் தெரிவித்து வந்த சூழலில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தற்போது நேரடியாக அஜித்குமார் வீட்டிற்கு அவருடைய இரங்கலையும் ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார். பிரசன்னா, ஏற்கனவே அஜித்குமாரின் குடும்பத்தினரை சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர்கள் நீதி கிடைக்கும் வரை நாங்கள் உடனிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுக பாஜக சார்பாக போராட்டம்லாம் அறிவிச்சிருந்தாங்க. தற்போது அஜித்குமாரின் தம்பி செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நான் சொல்றேன். நான் உங்களுக்கு இப்ப டிவி எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அது தெரியும். அதுக்காண்டியே நாங்க கேட்டுட்டு இருக்கோம். 2 lakhs 2 லட்சம் கொடுத்திருக்காரு. கன்ஃபார்ம் பண்ணல. நான் 2 lakhs இருக்கு. செக்கா கொடுத்தாரா கேஷா தான் கொடுத்தாரா? கேஷா கொடுத்தாரா? சரி. வேற எதுவும் கேட்டிருந்தாரா உங்களுக்கு? எதுவும் பண்ணணும்? இதுதான் சொன்னாரு. காசு போதுமா இல்ல வேணும் வேற எதுவும் கேட்டாரா? எந்த சப்போர்ட்னாலும் சொல்லுங்க, நம்ம நிர்வாகிகிட்ட சொல்லுங்க, நான் எதனாலும் பண்ணி தரேன்னு சொல்லுங்க. அமௌண்ட் எதுவும் வெச்சி பாத்துக்கலாம். எதுவும் கேஷா தான் கொடுத்திருக்காரு 2 லட்சம். சரி, ஓகே ஓகே. அஜித்குமாரின் தம்பி தற்போது செய்தியாளர் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அதில் தாவேக தலைவர் விஜய் நேரில் ஆறுதல் கூறியதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உரிய உதவிகளை செய்து தருவதாகவும் அவர் உறுதியளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இப்போ அவங்க தம்பி பேட்டி அளித்ததை பார்த்தோம். வேற என்னென்ன விவரங்கள் இப்போ அதில் சொல்லியிருந்தார்? விக்னேஷ், அதாவது முதல் கட்டமாக தாவேகா தலைவர் விஜய் அஜித்குமாருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து இரங்கல் தெரிவித்து தங்களுடைய கட்சி சார்பாக ஒரு பங்களிப்பாக 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அவர் தற்போது அவங்க குடும்பத்திற்கு வழங்கியிருக்கிறார். அவர் குடும்பத்தினர் மிகுந்த ஒரு மனவேதனையோடு விஜய் அவர்கள் வரவேற்று தற்போது அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய அந்த நீதி விசாரணை முறையாக செல்ல வேண்டும். அதற்கு எந்த விதத்திலும் ஒரு தொய்வு ஏற்பட்டுவிடக்கூடாது. அந்த மாதிரி தொய்வு ஏற்படும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உங்களுக்காக நாங்கள் முழு ஆதரவை கொடுப்போம். உரிய முழுமையான நீதி கிடைக்கும் வரை நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்ற ஒரு உத்தரவாதத்தில் விஜய் அவர்கள் அவருக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். மேல் 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும் அவர் தற்போது அந்த குடும்பத்தாருக்கு கொடுத்திருக்கிறார்கள். விஜய் சற்று நேரத்துக்கு முன்பு இங்கிருந்து கிளம்பி அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். பிரசன்னா, ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் அவங்களுடைய வீட்டுக்கு பார்க்கும்போது நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போன்று அதிமுக பாஜக சார்பாக போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தற்போது நீதி கிடைக்கும் வரை இவர்களோட குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. தாவேகா சார்பாக எதுவும் போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கு? அது தொடர்பாக எதுவும் அங்க சொன்னாங்களா? அதாவது இது சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சரி, இங்கே அஜித்குமாருடைய வீட்டில் இருப்பவங்க சரி சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், அதாவது தமிழக முதலமைச்சர் முதலில் தொலைபேசி வாயிலாக தங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்.
அதே போல் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து தொலைபேசி வாயிலாக தங்களுக்கு வந்துட்டு இரங்கலையும் ஆதரவையும் தெரிவித்த நிலையில் விஜய் அவர்களும் வந்துட்டு தொலைபேசி வாயிலாகத்தான் தங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் தெரிவிப்பார் என்று நாங்கள் எண்ணியிருந்தோம். ஆனால் விஜய் நேரடியாகவே தற்போது இங்கே வந்தது வந்து எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. இவர் வருகிறார் என்ற தகவல் வந்து எங்களுக்கே தெரியாது, யாரும் எங்களுக்கு எதுவும் சொல்லவில்லை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் திடீரென விஜய் அவர்கள் வந்து எங்க வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்துட்டு மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா. கொஞ்சம் அமைதியா இருங்க. போட்டு வந்து பார்த்து பேசிருக்காங்க. ஓகே ஓகே சார், ஒரு செகண்ட் கேட்டேன். ஒரு செகண்ட் முன்னாடி இருக்கு. போன தூக்கி முன்னாடி போய்கிட்டு யாரு தலையை டவுன் பண்ணுவாங்க.